பாரு அண்ட் விஜய் சேதுபதி இவங்க 2 பேரும் கான்வர்சேஷன் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து பாருக்கு வந்து திட்டுதான் விழுந்திருக்கு, கலாய்ச்சிட்ருக்காங்க விஜய் சேதுபதி. ஆனால் எல்லாமே வந்து ஏற்றுக்கிற ஒரு பக்குவம் வந்து பாருக்கிட்ட இருக்குது. அதனால தான் இன்றைக்கி ஒரு விஷயத்தை வந்து பாரு சொல்லாமலே வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காங்க விஜேஎஸ். என்ன விஷயம்னா, வைல்ட் கார்டு வந்தது பிறகு திவ்யா சொல்லியிருப்பாங்க பாருக்கிட்ட, உங்கள் வீட்டில் வந்து உங்களோட அம்மா பார்க்குறாங்க, ரிலேட்டிவ்ஸ் பார்க்குறாங்க, ஸோ மற்றவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த அட்வைஸ்க்கு வந்து பாரு வந்து யோசிச்சுட்டு நல்ல மறுபடியாக வந்து ஒன்று கொடுத்தாங்க. ஆரம்பத்தில் பாரு இவங்க சொன்ன விஷயங்கள்லாம் வந்து கேட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் வந்து இந்த அட்வைஸ் வந்தது. உங்கள் வீட்டில் அம்மா பார்க்குறாங்கல்ல, ரிலேட்டிவ்ஸ் பார்க்குறாங்கல்ல, அப்போ அவங்க தப்பாக நினைப்பாங்கல்லன்னு சொல்லிட்டு இவங்களே வந்து திவ்யாவை வந்து பாருக்கு வந்து கிளாஸ் எடுத்தாங்க. அந்த டைமில் வந்து பாரு வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் வந்து பாருவோட வேர்ஷனில் வந்து ஒன்று யோசித்து ஒரு விஷயத்த வந்து சொன்னாங்க. இதை பற்றி பாருக்கிட்டே வந்து சொல்கிறாங்க. திடீர்னு வந்து பாரு நீங்கள் எழுந்துருங்க, சொல்லுங்கள், அந்த கருத்தை பற்றி நீங்கள் என்ன ரிப்ளை பண்ணீங்க? திவ்யா ஒரு கருத்து சொன்னாங்க இல்லையா, உங்கள் வீட்டில் வந்து அம்மாலாம் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கு நீங்கள் என்ன ரிப்ளை பண்ணுங்க சொல்லுங்கன்னு சொல்லும்போது பாரு கொஞ்சம் பயமாக தான் சொல்கிறாங்க. இவர் என்ன சொல்ல போகிறார் இதை பற்றி, நான் ஏதோ தப்பாக பேசிட்டேனோ அந்த ஒரு இதில் தான் வந்து பாரு வந்து கொஞ்சம் தயங்கி பேசுகிறாங்க. இல்லை, அவங்க இந்த மாதிரி சொன்ன போது நான் என்ன சொன்னேன்னா, என்னோடய வீட்டில் என்னை பற்றி தெரியும், இது நான் வந்து அவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து எல்லாத்தையும் யோசிச்சுட்டு வந்து பண்ணணுன்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. நான் என்ன பண்ணணும் எல்லாமே வந்து அது என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டி தான், அதை நான் போய் அவங்களுக்கு வந்து புரிய வச்சுக்கிறேன் அப்படின்னு பாரு சொன்னாங்க. மேலும் இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா வெளியே என்ன நடக்குதோ அதை நான் பார்த்துக்கிறேன், இது என்னோடய லைஃபு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு அட்வைஸ் தான் வந்து நம்ம பாரு வந்து திவ்யாவுக்கு சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஸோ இந்த ஒரு ட்ரிகரிங் பாயிண்டில் தான் வந்து பாரு வர்சஸ் திவ்யா அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. இந்த பதில் கேட்ட உடனே விஜய் சொல்கிறாங்க, அதாவது இந்த சொசைட்டியில் ஒரு பொண்ணு ஏதாவது யோசிக்காமல் செஞ்சுட்டாங்க, இல்லைனா அவங்களுக்கு பிடிச்சி செஞ்சுட்டாங்கன்னா எல்லாருமே வந்து இதை சொல்லி தான் வந்து அவங்கள தலையில் தட்டி உட்கார வைக்கிறது. நீ அப்படி பேசக்கூடாது, நீ எப்போவுமே வந்து மற்றவங்கள யோசிச்சுட்டு தான் பண்ணணும், உனக்கு பிடிச்சது நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு மட்டம் தட்டி அவங்கள வந்து உட்கார வச்சுருவாங்க. அதை தான் வந்து நீங்கள் இன்றைக்கி எதிர்த்து பேசியிருக்கீங்க. ஸோ இதுதான் வந்து குட் எக்ஸாம்பிளாக இருக்கணும், நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணலாம், அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து அது ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்கவுங்க ஏற்றுப்பாங்க. இன்றைக்கி சொசைட்டியில் பெண்கள் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை வந்து பண்ணுறதுக்கே வந்து தயங்குறாங்க, ஏன்னா மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னு ஒரு பயம். ஸோ இன்டைரக்ட்லி திவ்யா கிட்ட சொல்கிறாங்க, இன்டைரக்ட்லிலாம் கிடையாது, டைரெக்டாகவே சொல்கிறாங்க, நீ எதுக்கு அவள் விஷயத்தில் வந்து இவ்வளோ பெருசாக வந்து அக்கறை காமிக்கிறீங்க, அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள பற்றி அவங்க பார்த்துப்பாங்க, அதுக்கு நீங்கள் வந்து பெருசாக வந்து இப்படி சொல்லணும்னு அவசியமே கிடையாது. திவ்யா வந்து நான் போல்டாக இருக்கேன், நான் வந்து கரெக்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு எப்போவுமே யோசிப்பாங்க. மற்றவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, நம்ம அவங்கக்கிட்ட பேசுறது கரெக்டானு சொல்லிட்டு ஒரு செகண்ட் கூட யோசிக்க மாட்டாங்க. ஸோ விஜய் சேதுபதி இன்றைக்கி வந்து திவ்யாவுக்கு தான் வந்து மேக்ஸிமம் கொடுத்துருக்காரு எல்லாமே. ஸோ விஜய் சொன்ன உடனே எல்லாருமே வந்து செம்ம கிளாப்பு. ஸோ இதே விஜய்ஸ் தான் வந்து பாரு வந்து கலாய்ச்சிட்டு உட்கார வச்சாங்க. பாரு வந்து மற்றவங்க கலாய்ச்ச போது, அதாவது கமருக்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் நடந்தது. ஸோ அந்த டைமில் எல்லோரும் கிளாப் பண்ணும்போது பண்ணாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பாரு வந்து ஆக்ஷன் காமிக்கிறாங்க. அதுக்கு வந்து விஜய்ஸ் வந்து பாரு வந்து கலாய்ச்சாங்க, நீங்கள் எதுக்கு என்னோடய பவுண்ட்ரியில் வர்றீங்க, இது வந்து நான் தான் வந்து பேசியிருக்கேன், எல்லோரும் கைத்தட்டுங்கன்னு சொல்லிட்டு திருப்பியும் கைத்தட்ட சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பிரச்சனை இல்லைங்க. ஸோ நம்ம ஹோஸ்ட் வந்து மைனஸாக இருந்தாலும் சொல்லுவார், அதை வந்து ஏற்றுட்டு உங்களோட கேமை வந்து நல்லபடியாக மாற்றிட்டு எடுத்துகிட்டு போங்க, அவ்வளோதான். இதுவே வந்து மைண்டில் வச்சுட்டு ஐயோ என்னை சொல்லிட்டாரு அந்த மாதிரிலாம் வந்து இருந்தால் இந்த கேமுக்கு வந்து நீங்கள் ஃபிட் இல்லைன்னு அர்த்தம். எனிவே இன்றைக்கி எபிசோடில் விஜிஎஸ் பாரு அப்ரிஷியேட் பண்ணது எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம லேடிஸ் நிறைய விஷயங்கள், அது நான் வந்து கெட்ட விஷயந்தான் நான் சொல்லலைங்க, நெகட்டிவை பற்றி நான் சொல்ல, நம்மளுக்கே தெரியும் நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லிட்டு. யாருமே வந்து வேணும்னேன்னு சொல்லிட்டு ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்தில் யாரும் போய் விழ மாட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து எத்தனை பெண்கள் வந்து நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம பண்ணுறோம். இப்போ நான் ஒரு ரிவ்யூ பண்ணுறது கூட எனக்கு பிடிச்சதை நான் பண்ணுறேன், மற்றவங்க என்ன யோசிப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் வீட்டில் உட்காந்துட்டு தான் அதே இருக்கணும். இதுதான் சொல்கிறேன், மற்றவங்கள பற்றி யோசிக்காதீங்க, உங்களுக்கு பிடிச்ச வேலையை நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக. இதுதான் வந்து விஜேஎஸ் இன்றைக்கி சொன்ன விஷயம். எனிவே இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். அஸ் யூஷுவல் வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.